ராமநாதபுரம் மாவட்டத்தை பொறுத்தவரை சில பொருத்தமற்ற நடவடிக்கைகளை மீன்வளத்துறை கையாளுகிறது என்று நாங்கள் பகிரங்கமாக குற்றம் சாட்ட விரும்புகிறோம். குறிப்பாக சொல்ல வேண்டுமானால் யமாகா சுசுகி போன்ற இன்ஜின்கள் வெளிப்புற இன்ஜின்கள் அவுட்போர்ட் இன்ஜின்கள் அதிகபட்சம் 9.9 குதிரை திறன் மட்டும் தான் இருக்கு. தமிழக அரசு என்ன அறிவிச்சிருக்கு? 28 HP பயன்படுத்தலாம் சொல்றீங்கல்ல. 9.9 பயன்படுத்த உள்ள அந்த இன்ஜினை பயன்படுத்தலாம் எந்த அடிப்படையில் சொல்றீங்க? மண்டபம் வரைக்கும் பயன்படுத்தலாமா? அதுவும் தென்கடலை பயன்படுத்தலாமா? பாக்பேல பயன்படுத்தக்கூடாது. என்ன சட்டம்? ஏன் ஒரு இல்லீகல் ஆக்டிவிட்டி நடக்குதுன்னா அதை கண்காணிக்க வேண்டியது சம்பந்தப்பட்ட துறை. கடத்தல் நடக்குன்னா எல்லா பகுதியிலும் நடக்குது. அதை தடுக்க வேண்டியதாரு கஸ்டம்ஸ், கோஸ்டல் செக்யூரிட்டி தானே. நீங்க உங்க கடமையை செய்யறதுக்கு முடியாம நீ அந்த இன்ஜினை பயன்படுத்தாத, இந்த இன்ஜினை பயன்படுத்தாங்கன்னா இதெல்லாம் பொருத்தமற்ற உத்தரவுகள், பொருத்தமற்ற வழிகாட்டுதல்கள். இது மிகப்பெரிய அளவில் ஒரு பக்கம் இது மட்டுமல்ல, இதுல பாதிப்பு உள்ளாகக்கூடிய மீனவர்கள் இருக்காங்க, நிறைய பேசுறாங்க. அந்த லம்பாடி இன்ஜினை பயன்படுத்தால என்னென்ன பாதிப்புன்னு அவங்க சொல்ற தயாரா இருக்காங்க. இது போன்ற விஷயங்களை மரியாதைக்குரிய மாவட்ட ஆட்சியரிடம் இன்றைக்கு நடக்கக்கூடிய கூட்டத்தில் நாங்க சொல்றோம். எந்த ரிப்ளையும் இல்ல அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படின்னா மீனவர் கருத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டீங்களா? நான் கேட்கிறேன். ராமேஸ்வரம் போன்ற பகுதிகளில் அரசின் சட்ட விதிகளை மீறக்கூடிய பல விஷயப்படைகள் மீது மீன்வளத்துறை நடவடிக்கைக்கு பரிந்துரைக்கின்றது. ஆனால் அது எடுக்கப்பட்டிருக்கா? அப்படின்னா என்ன? பழுத்தவனுக்கு நீதி, இளைச்சவனுக்கு நீதியா? சட்டம் எல்லாருக்கும் சமமாக இருக்க வேண்டும். நடவடிக்கை என்பது எல்லாருக்கும் பொதுவானதாக இருக்க வேண்டும். அப்பாவி மீனவர்கள் அரசின் சட்ட விதிமுறைகளுக்கு உட்பட்டு என்ஜின்களை பயன்படுத்தினா அது தப்புன்னு எப்படி சொல்றீங்க? சைனா என்ஜின் பயன்படுத்தாங்க எப்படி அனுமதிக்கிறீங்க? அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த அரசுடைய இந்த நிலை தவறு. மரியாதைக்குரிய மாவட்ட ஆட்சியும் சரி, மீனவளத்துறை அதிகாரிகளும் சரி, இது விஷயத்தில் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். குறிப்பாக எங்கள் மீனவர்கள் இது போன்ற இன்ஜின்களை தான் பயன்படுத்துவார்கள். அதை நீங்கள் தடுக்க கூடாது என இன்றைக்கு மாவட்ட ஆட்சியிடம் கோரிக்கை வைத்து வந்திருக்கின்றோம். வெளிநடப்பதற்காக அதாவது எங்க கோரிக்கைக்கு எந்த பதிலும் கிடைக்கல. இது எப்படி ஏத்துக்க முடியாது? ஏதாவது சொல்லுங்க. எஸ் ஆட்டம் நடக்காது. என்ன பாதுகாப்பு மட்டும் ஒரு வார்த்தை சொன்னா போதுமா? அது சம்பந்தப்பட்ட கூட்டத்துல எங்களுடைய கருத்து கேட்டுக்கணுமா வேணாமா? அதிகாரிகளை கூப்பிட்டு முடிவு எடுக்கிறது அது மட்டும் எப்படி சரியா இருக்கு? அப்படின்னா மீனவர்கள் கருத்து கேட்பு கூட்டமே நடத்தப்படாதா? இது தெளிவுபடுத்த வேண்டியது மாவட்ட நிர்வாகத்துடைய கடமை.